ஹலோ எவ்ரிவன், டியூஸ்டேல இருந்து தேர்ஸ்டேக்கான vlog தான் போடுறேன். இந்த 3 டேஸ்ல வந்து பெருசா வெளியில போலங்க. ஹவுஸ் கிளீனிங், நான் என்னென்ன ரெசிபிஸ் இந்த 3 டேஸ்ல பண்ணேன்றதை தான் ஷேர் பண்ண போறேன். இது லஞ்சுக்காக பாயில் பண்ண எக் ஃப்ரையும் ரசமும் தான் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேருக்கும் ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கு, அதான் ரசமே பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோல வந்து நான் என்ன ஃப்ரீலான்சர் பண்றேன்றதை ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் ஐடில வந்து குவாலிட்டி அஷூரன்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் ஜாப் வந்து பெருசா தேடல. எனக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். என்னன்னு தெரியல, இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் 6 மந்த்தா வந்து என் ஜாபை வந்து கண்டினியூ பண்ணணும்னு கொஞ்சம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி வந்து வீட்ல இருந்தே அதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் நான் ஃப்ரீலான்ஸ்லயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணேன். நீங்க யாராவது இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து 3 கிரவுட் சோர்ஸ் டெஸ்டிங் சர்வீசஸ்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எதுல ஒர்க் பண்றேன்றது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதான் சரி பக்கத்திலேயே போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தாலே தெரியும் நிறைய சுகர் ஆயில் ஐட்டம்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆயில் சுகர் இல்லாம ஸ்நாக்ஸ் பண்ணி தரணும்னு ஆசைதான். ஆனா வந்து ஈவினிங் தான் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. வெளியில போகணும்னு அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து விளையாடணும்னு நினைப்பாங்க. இதை எப்படியாவது மாத்திட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வீட்லயே பண்ணி கொடுக்க ட்ரை பண்றேன். இது வந்து நான் ஒரு சிம்பிள் சாலட் மாதிரி பண்ணேன். சுண்டல் வச்சு ஆனியன், குக்கும்பர், கேரட், டொமேட்டோவை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சுண்டலை மிக்ஸ் பண்ணிட்டு பெப்பர் போட்டோம்னா சாலட் ரெடி ஆயிரும். டின்னருக்கு சிம்பிளா சப்பாத்தி வெஜ் குருமா பண்ணியாச்சு. இங்க ஸ்கூல் சேர்க்கறதுக்காக வந்து ப்ரீகேஜிக்கு வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து நேத்து முடிச்சாரு. கிட்டத்தட்ட 1 hour வந்து கொஸ்டின் கேட்டாங்க. இன்டர்வியூல கூட இவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்களான்னு தெரியாது. எல்லா இதுலயுமே வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தாங்க, கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றானான்னு பார்த்தாங்க, பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு. இதுல பாசிட்டிவ் ஃபீட்பேக் வாங்கிட்டான். ஆகஸ்ட்ல வந்து உனக்கு ஸ்கூல் ஓபன் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நினைச்சேன் நம்மளாம் தப்பிச்சிட்டோன்னு. வெனஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் மேகி நூடுல்ஸ் தான் பண்ணேன். இது ஆசைக்காக வந்து எப்பயாவது பண்றது. இந்த டேஸ்ட் வந்து ஆதவுக்கு பிடிக்காது, ஆனா பிரியாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாஸ்க்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதுதான். இன்னைக்கு கிளீனிங் ஒர்க் ரொம்ப அதிகமா இருந்தது, ஸோ அவனை அனுப்பி விட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹோம் கிளீனிங் பண்றது கூட கஷ்டம் இல்லை, ஆனா அந்த ஆதவை சமாளிச்சுக்கிட்டே பண்ணும்போது தான் எல்லா வேலையுமே வந்து 2 வேலையை ஆக்கி விடுவான். இப்படி நீட்டா இருக்கிற வீடு தான் 1 hourல வந்து ஆப்போசிட்டா மாறிடும். லஞ்சுக்கு வந்து சோயா சங்க்ஸ் புலாவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான். குக்கர்ல 2 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கிட்டு சீரகம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை கொஞ்சோன்னு போட்டுட்டு பச்சை மிளகாய் சின்னதா நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு சின்னதா நறுக்கி வச்ச பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணிக்கிட்டேன். 5 நிமிஷம் வந்து சுடுதண்ணில ஊற வச்ச சோயா சங்க்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி 1 கப் எடுத்துக்கிட்டேன். இதுல கொத்தமல்லி, புதினா, தேங்காய் பாலை நல்லா அரைச்சு வச்சதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்துக்கிட்டு லாஸ்டா வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 2 விசில்ல வந்து சோயா சங்க்ஸ் புலாவ் ரெடி ஆகிடும். சோயா சங்க்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, புரோட்டீன் அதிகமா இருக்கிறனால. மார்னிங்காவது அதிகமா ஸ்நாக்ஸ் கொடுக்காம ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அனுப்பி விட்டாலுமே சளி பிடிக்குது அவங்களுக்கு. அதை சாப்பிடாம இருந்தாலுமே அவங்க வீக் ஆகுறாங்க. என்ன மாதிரி இவங்களை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுன்னே தெரிய மாட்டேது சில டைம். நம்மளோட ஜென்ரேஷன்ல வந்து ரிப்பீட்டடான லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாலே நம்ம பெரிய விஷயமா பார்த்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற குழந்தைங்களை சுத்தமா ஏமாத்தவே முடியல. நேத்து தோசை வச்சுட்டு இன்னைக்கும் அதே தோசையை பண்ணேன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே அதை சாப்பிடுவாங்க. டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி வந்து எதிர்பார்க்கறாங்க இந்த ஜென்ரேஷன்ல. இங்க முன்னாடி எவ்வளவு டாய்ஸ் இருக்கு, ஆனா அவன் கையில வச்சிருக்கிற டாய்ஸை பாருங்க. தோசை டவா வந்து அவனோட ஃபேவரட் டாய். நான் கிச்சன்ல அதிகமா இருந்ததை விட ஆதவ் தான் அதிகமா இருந்திருக்கான். காலையில எந்திரிச்சதுல இருந்து உட்காரவே இல்லை. 2 hours விளையாண்டுகிட்டே இருந்தாரு. இப்போ வந்து டயர்ட் ஆகி உட்கார்ந்துட்டாரு. ஸ்நாக்ஸுக்காக வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. லஞ்சுக்கு வந்து பருப்பு சாதம், முட்டை தான் கொடுத்தேன் நான். வீக்லி ஒரு 4 times வந்து பிரியாஷ்க்கு வந்து முட்டை கொடுக்கணும்ன்றது வந்து கம்பல்சரி. அதனால சைட் டிஷ் வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து முட்டையே கொடுத்துருவேன் அவனுக்கு.
நம்மளோட 3 டேஸ் ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராடக்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.